கரூர் துயரம் பல நாட்கள் கடந்தாலோ இன்னும் சோசியல் மீடியாவில் உட்கார்ந்துட்டு நிர்வாகம் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, மாண்புமிகு முதல்வர் அவர்களை தவறான வார்த்தையால் திட்டுவது, இதெல்லாம் எதற்கு? டிவிக்கு இன்ஃப்ளூயன்சர், கட்சியே இல்லை. அதாவது இவங்களுடைய பிரச்சார ஸ்கெடியூல்ல 27/9 என்பது திருவள்ளூர் வடசென்னை மாவட்ட மீட்டிங் தான். டிசம்பர் 13 உள்ள அந்த கரூர் மாவட்ட மீட்டிங்க அவசரமாக 27/9க்கு மாத்துறாங்க. ஏன்? ஒரு தினத்திற்கு முன்னதாகத்தான் டிஎம்கே உடைய முப்பெரும் விழா. அவங்களோட இன்னும் மாசு அதிகமா காட்டணும், கூட்டத்தை திரட்டணும். எப்படி எங்க கூட்டம் இருக்கு பாத்தியா என்று மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக சினிமா ஷூட்டிங்லாம் அதை யூஸ் பண்றாங்கன்னு சில விமர்சனம் வேற. அதாவது 8:45க்கு நாமக்கல் வரணும், 12 மணிக்கு கரூர் வரணும், 8:45 சொல்லிட்டு 10 மணிக்கு வருவது என்பது இயல்பா அரசியல்வாதிகளுக்கு வர்றதுதான். ஆனா 8:45க்கு நான் வர்றேன் சொல்லிட்டு சென்னையில இருந்து கிளம்புனா இது திட்டமிட்ட சரிதானே? உச்சி வெயில், மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. ஒரு மக்களுடைய அடிப்படை தேவை என்னங்க? கழிவறைக்கு போகணும், வெயிலுடைய தாக்கம், தண்ணீரா குடிக்கணும், அமர்வதற்கு கூட இடம் இல்லாமல் மக்கள் காலையிலிருந்து காத்து கிடக்கின்றார்கள். பெண்கள் எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. மெதுவா நைட்டு 7:30 மணிக்கு வராரு, 41 உயிர்கள், குழந்தைகள் உட்பட கொள்றாரு. மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க என்று கத்துகின்றார்கள், கண்டுகொள்ளாமல் செல்கிறார். 3 நாளைக்கு பிறகு என்ன செய்ய ஒரு வீடியோ போறாரு. அதுல கூட மன்னிப்பு என்ற வார்த்தையே இல்லை, மிரட்டல் தோனி. இவன் தலைவனா? மக்களுக்கான தலைவனா? மக்களை பற்றி கவலை கொள்ளாமல் ஒரு சினிமா ஷூட்டிங்காக இந்த பொதுக்கூட்டத்தை, இந்த நிகழ்ச்சியை இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இவன் மனிதனே கிடையாது. இவன் தலைவன் என்பது 2வது பருவம், இவன் மனிதனே கிடையாது. இருந்தாலும் இந்த தற்கொலைகள் என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் தான் காரணம், என் தலைவின் மேல என்ன தப்பும் இல்லை, இறந்தவர்களை வைத்து அரசியல் செய்கின்றார்களே. பாருங்க, செத்தவனுடைய குடும்பத்தை பாருங்க, இன்னும் விஜய்க்கு சப்போர்ட். எவ்வளவு இழிவான பிறவிகளாக இவர்கள் இருந்திருப்பார்கள். இதுல உச்சபட்ச கொடுமை என்ன தெரியுமா? மாற்று மத மக்களை விட்டுருவோம், அவர்களுக்கு புரியாது. முஸ்லிம்கள் என்று தன்னை பிரகடனம் செய்பவர்களே ஒரு முட்டாக்க போட்டுட்டு தான் ஒரு முஸ்லிம் என்று அடையாளம் படுத்திக் கொண்டு விஜய் தான் மாசுன்னு பேசுறான்னா, இவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதில் என்ன தெரியுமா? இதா லம் தஸ்தஹ் ஃபஸ்தஅ மா ஷிஅத், உனக்கு வெட்கமில்லை என்றால் நீ விரும்பியதை செய்து கொள் என்பதாகும்.